ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒய்ஃப் ஒர்க் பண்ணுற ஹோமுக்கு தாங்க போயிட்டுருக்கேங்க. போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ரொம்ப நாள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா, இன்றைக்காவது ஒரு நாள் வந்து என்னை வந்து பார்த்துருக்கீங்களா, வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்துருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஆஃப் டே இருந்தது. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு அவளை போய் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். வீட்டிலேருந்து பஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வாக்குங்க. ஸோ வாக் பண்ணி ஒரு வழியாக நம்ம பஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, நானும் சரி என் ஒய்ஃப் சரி இங்கே தான் பஸ் ஏறுவோம். மார்னிங் நான் ஏற ஈவினிங் வந்து அவள் பஸ் ஏறுவாங்க. அங்கே நிற்கிது பார்த்தீங்களா 166ன்னு சொல்லி அந்த பஸ் நம்ம இப்போ அந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். ஆனால் அந்த பஸ்ஸை கடைசியாக ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகுது. ஸோ ஆனால் இப்போ எடுக்க டைம் இல்லை. நான் போர்டை செக் பண்ணி பார்த்துட்டு வந்தேன் ஹெச்யூவில். ஸோ இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் எடுத்துருவாங்கன்னு போட்டிருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஸோ கொஞ்ச நாளாக நான் வீடியோ போட முடியல. கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இந்த வீடியோஸ் எடுக்க முடியல. எடுத்த வீடியோஸ்லாம் இருக்குது, பட் அதனால் போடக்கூட முடியலை. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துடும். நான் யூகேக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆச்சுங்க. நான் இந்தியா பக்கமே வந்து 6 இயர்ஸில் எங்கேயும் இந்தியா பக்கம் போகலை. ஸோ நானும் ஒய்ஃபும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், இந்தியா போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்போன்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பஸ் வந்துருச்சு, நம்ம பஸ்ஸை ஏறிடலாம். ஸோ பஸ்ஸில் ஏறிட்டு ஒரு நல்ல இடத்த பார்த்து உட்காந்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸில் ஏறும்போது க்யூவில் தான் பஸ்லேருந்து தான் ஏறணும். இங்கே வந்து கேஷ்லாம் கிடையாது. ஒரு கேஷுக்கு பதிலாக இங்கே வந்து டிஎஃப்எல் கார்டுன்னு ஒன்று இருக்குங்க. மந்த்லி பாஸ் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா, ஸோ அந்த மந்த்லி பாஸ் மூலமாக நம்ம எவ்வளோ நேரம் டேப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 1 ஹவருக்குள்ளே எத்தனை பஸ்ஸஸ் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாறி போயிட்டே இருக்கலாங்க. ஸோ ஒரு இடத்த பார்த்து உட்காந்தாச்சு. ஸோ நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு எப்படி ஒரு 1.5 hours ஆகுங்க. நான் அவ்வளோ தூரத்தில் இருக்குது அவங்க ஒர்க் பண்ணுற இடம். அதனால் அந்த ட்ராவலிங் வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட போகிறேன். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா 1.5 hours இது பார்க்க முடியாது. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாப்பிங்கில் தான் இறங்க போகிறேன். இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி கொஞ்சம் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் நடந்து போகணும். அதையும் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டுறேன். அது ஒரு 15 மினிட்ஸ் நடக்கணும். ஏன்னா உள்ளே தான் இருக்கும், காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் அந்த அவங்களோட ஒய்ஃப் ஒர்க் பண்ணுற கேர் ரூமு. நான் பஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆயிடுச்சு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா லாவெண்டர் ஃபார்ம். ஸோ அந்த லாவெண்டர் ஃபார்மை தாண்டி தான் நம்ம இங்கே வரணும். அதையும் தாண்டி அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவலுங்க. ஸோ அந்த 1 hour ட்ராவல் பண்ணி நம்ம சிட்டிலேருந்து ரொம்ப அவுட்ரு வந்துட்டோம். இந்த அவுட்ரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே தான் இங்கே தான் வாழணும். அந்த அளவுக்கு சூப்பராக நீட்டாக க்ளீன் ஏரியாவாக இருக்கும். சைலண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. தனித்தனி வீடாக தான் இருக்குங்க. ஸோ ஒரு வேளை நம்ம வந்து ஒய்ஃப் வேலை செய்கிற கேரம் வந்துட்டோம். ஸோ இதுதான் இந்த கேரம் தாங்க ஒர்க் பண்ணுறது. பார்க் சைட் ப்ரைவேட் நர்சிங் ஹோம். அங்கே தான் வேலை செய்கிறாங்க. ஒரே இருட்டாக இருக்குது. எனக்கே பார்க்க பயமாக தான் இருக்குது. இந்த வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்ப்போம். இங்கே இல்லைன்ட்டு கால் பண்ணேன் அவங்களுக்கு, எப்போ வருவேன்னு கேட்டேன். அப்போ தான் கிளம்பிடுவேன்னு சொன்னாங்க. இப்போ வராங்க பாருங்கள். அங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு வருவாங்க. பார்ப்போம். சைலண்ட்டாக ஓரமாக நிற்போம். வந்து சாக்காக என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறா இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கா? என்ன பேசிகிட்ருக்கா? ஓ கிளம்பிட்டா வந்துட்டுருக்குறா. என்ன சொல்ல போகிறா? இங்கே வெளியே வந்து சந்தோஷப்படுவான்னு பார்த்தா என்னை திட்டுறாங்க. ஒரே திட்டு. யூஸ் பண்ணணும்னு வந்தால் கடைசியில் எனக்கு தாங்க முதல்ல திட்டு விழுந்தது. இன்றைக்கி ஆஃப் டே தானே, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறத விட்டு எதுக்கு நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னு கேட்டு ஒரே திட்டுங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஒய்ஃபை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுற பேரில் மொக்க வாங்கியிருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then bye from Vino.